Hello friends, welcome to Rasi Studies. இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுனா அமிர்தா ட்ரிபிள் எக்ஸாம்ஸ் எழுதணும்னா கண்டிப்பா நீங்க அப்ளிகேஷன்ஸ் போட்டுருக்கணும். அப்ளிகேஷன்ஸ் மோஸ்ட் ப்ராபபிலி நிறைய பேர் போட்டுருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பர்టిక్యులரா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படினா ஸ்லாட் புக்கிங் ஓபன் பண்ணி நீங்க உங்களோட டேட் அண்ட் டைம் எக்ஸாம்ஸ் எப்போ எழுத போறீங்க அப்படிங்கறத டீடைலா கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் ஸ்லாட் புக்கிங். இந்த ஸ்லாட் புக்கிங் எப்போ ஓபன் ஆகுது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அமிர்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி எல்லாருக்குமே ஓவராலாக தெரிஞ்சிருக்கும். இந்த அமிர்தா வந்து பர்டிகுலராக டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த அமிர்தா டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அமிர்தா ட்ரிபிள் எக்ஸாம்ஸ் எழுதணும். இந்த அமிர்தா யூனிவர்சிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 இடங்கள்ல இருக்குது. அமிர்தபுரி, பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர், ஃபசிடாபாத், அதுக்கடுத்து நாகர்கோயில், மொத்தம் 6 இடங்கள்ல இருக்குது. எஸ்பெஷலி இந்த அமிர்தா ட்ரிபிள் எக்ஸாம்ஸ் வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டு ஃபேஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஃபேஸ் 1 வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சாச்சு. அது வந்து ஜான்வரியில் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் போட்டு பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதினாங்க. அதுக்கடுத்து ஃபேஸ் 2 வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் இன்னும் ஓப்பனில் இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ஃபேஸ் 2 எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு எப்போ டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 7th மே 11th நீங்கள் ஏதோ ஒரு டேட்டில் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மே 7th மே 11th நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா பர்டிகுலராக நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கணும். அந்த அப்ளிகேஷன்ஸ் போட்ட பிறகு ஸ்லாட் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த ஸ்லாட் புக்கிங்கில் தான் நீங்கள் பர்டிகுலராக எந்த டேயில் எந்த டேட்டில் எந்த டைமில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஸ்லாட் புக்கிங்கில் போடணும். சப்போஸ் அந்த ஸ்லாட் புக்கிங்கில் நீங்கள் போடல அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. இதையும் தாண்டி இந்த ஸ்லாட் புக்கிங் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23rd உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் யாரெல்லாம் ஃபேஸ் 1 எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க, நான் ஃபேஸ் 2 எக்ஸாம் எழுத போறீங்க, ஆனால் ஃபேஸ் 1லேயே நான் ஃபேஸ் 2க்கு உண்டான ஃபீஸையும் கட்டிட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஸ்லாட் புக்கிங் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து டேட் அண்ட் டைமை நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை நான் ஃபேஸ் 1 எக்ஸாம்ஸ் எழுதலை, ஆனால் ஃபேஸ் 1க்கு வந்து நான் வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தேன், இப்போ ஃபேஸ் 2 எக்ஸாம்ஸ் எழுதலாமா அப்படின்னா அவங்க வந்து ஃபேஸ் 1 எக்ஸாம்ஸ் எழுதாத மாணவர்கள் நீங்கள் ஃபேஸ் 2க்கு நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். சரிங்களா? இல்லை நான் ஃபேஸ் 1 எழுதிட்டேன், இப்போ நியூவாக தான் ஃபேஸ் 2க்கு நான் அப்ளிகேஷன்ஸ் போட போகிறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸை மட்டும் பே பண்ணி நீங்கள் வந்து ஸ்லாட் புக்கிங் ஓப்பன் பண்ண வாட்டி நீங்கள் ஸ்லாட் புக் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்லாட் புக்கிங்கில் டேட் அண்ட் டைம் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மே 7th மே 11th வரைக்கும் உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. டைம்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மார்னிங் வந்து 9 to 11:30யும் ஈவினிங் வந்து 2:30 5 o'clock வரைக்கும் 2 ஸ்லாட்டில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து எவ்வளோ நேரம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் நடக்குது. 100 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. இதுக்குண்டான ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்போ வரும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக நம்மளோட வீடியோஸை கண்டினியூஷனாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து எஸ்பெஷலி இந்த விஐடிக்கு ஆகட்டும் சரி, அமிர்தாக்கு ஆகட்டும் சரி, இல்லை எஸ்என்யூக்கு ஆகட்டும் சரி, இல்லை சாஸ்ட்ராக்கு ஆகட்டும் சரி, இல்லை டிஎன்ஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆகட்டும் சரி, அதையும் தாண்டி ஜெய் மெயின்ஸ்க்கு, ஜெய் அட்வான்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸில் நம்ம கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுற மாணவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் ஷேர் பண்ண முடியல அப்படின்னாலும் லைக் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற லைக்ஸ் அடுத்த மாணவர்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா நிறைய லைக்ஸ் வரும்போது கூகுள் அல்காரிதம் படி நம்மளோட வீடியோஸ் மேலே வரும். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.